ओम गजाननं चंद्रसमानवर्णं स्वदन्तपाशाङ्कुशलड्डुकानि हस्तैर्दधानं कमलासनस्थं विघ्नेश्वरं नौमि सदा प्रसन्नं मंगलमूर्ते विघ्नहरा दुरितनाशन कृपाकरा। ओम இந்த பஞ்சாங்க பட்டணம் அப்படிங்கிறது எப்போலேருந்து உருவானது அப்படின்னாக்க கிட்டத்தட்ட 5122 வருஷத்துக்கு முன்னாடி உருவானது ஒன்று. அது என்ன 5122 வருஷம் அப்படின்னாக்க கலியுகம் பேர், புது வருஷ குழந்தையினுடைய பேர் பிளவா. இந்த பிளவ அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நாம கடந்து போறோமோ அதுக்கு இந்த கடக்கிறது அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு பிளவத்துக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, ஒரு பொன் குழந்தை இருக்கா, ஒரு கன்னிக்கையா இருக்கா, அவளை மங்கள விவாகத்துக்கு நம்ம அடுத்த இடத்துக்கு அழைச்சிட்டு போறோமோ அதுக்கு பேரும் பிளவ அப்படிங்கிறது பேரு. இந்த பிளவ வருஷம் எப்படி நிர்ணயம் பண்றா அப்படின்னாக்க, எல்லாமே வேதத்தினுடைய சம்பந்தமா மட்டுமே நிர்ணயம் பண்ண முடியுது. இதுக்கு ஆதாரம் எங்க இருக்கு அப்படின்னாக்க, மகாபாரதத்தினுடைய 18 அத்தியாயத்திற்கு அப்புறம் 19வது அத்தியாயம்னு சொல்லக்கூடிய ஹரிவம்சம் அப்படிங்கிறதுதான் இதனுடைய ஆதாரங்களே இருக்கு. ஹரிவம்சம் நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படிங்கிறது நீங்க நினைக்கலாம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீரங்கத்துல பார்க்கறத இந்த அமிர்த கலச கருடன் பார்க்கிறோமே, இந்த அமிர்த கலச கருடனே ஹரிவம்சத்துல தான் வர. அதுக்கப்புறம் தான் அவர் வந்திருக்காருங்க. ஹரிவம்சத்திலேருந்து எப்படி அப்படிங்கிறது தான் அந்த அமிர்த கலச கருடன் அப்படிங்கிறதே இங்க வந்திருக்காரு. அப்படிங்கிறப்ப இந்த ஹரிவம்சத்தினுடைய விஷயத்துல ஒரு நாள் எப்படி குறிக்கிறது, ஒரு நிர்ணயம் எப்படி பண்றது அப்படிங்கிறது. இப்ப நாம நித்தியப்படி சிவ பூஜை பண்றோம், இல்ல மகாவிஷ்ணு பூஜை ஆராதனை பண்றோம், இல்ல பெரியவாளா இருந்தாக்க தர்ப்பணங்கள் பண்றோம். இந்த தர்ப்பணங்கள் பண்றப்ப ஒரு விஷயத்தை நம்ம நல்லா படிப்போம். திவ்ய பராந்தே ஸ்வேத வராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரை. இதுக்கு அர்த்தம் இன்னி வரைக்கும் நம்ம சங்கல்பம் பண்ண போற யாருக்காவது தெரிஞ்சுக்குமா அப்படின்னாக்க ரொம்ப கேள்விக்குறியாகும். தெரியாதுன்னு சொல்லவில்லை, கேள்விக்குறியாகும். ஒரு பிரம்மாவனுடைய ஆயுள் 100 வருஷம். 100 வருஷம் அப்படிங்கிறப்ப ஒரு கல்பங்கிறது பிரம்மாவனுடைய ஒரே ஒரு பகல் பொழுது. ஒரு கல்பம், ஒரு கல்பத்துல 4 சதுர்யுகங்கள் இருக்கு. துவாபரயுகம், வேதாயுகம், கலியுகம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு யுகங்களா. அந்த இடத்துல இப்ப நாம எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறத பஞ்சாங்கத்துல ரொம்ப துல்லியமா கொடுத்துருக்கோம். அதான் ஒரு விஷயம். நாம இதை பார்க்கறதே இல்லை. நாம் நித்தியப்படி பஞ்சாங்கம் படிக்கிறப்போ இல்லை படிக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தா கூட இந்த பஞ்சாங்க பட்டணத்துல வளர்ற இதெல்லாம் இருந்தால்தான், இது நம்ம தெரிஞ்சிருந்தால்தான் இதை நம்ம வாசிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே நமக்கு வரணுங்கிறதுக்காக தான் இந்த பிளவங்கிறதுலேருந்து ஆரம்பிச்சுட்டேன். அதுல பிரம்மாவுடைய ஒரு பகல் பொழுது ஒரு கல்பம் அப்படின்னாக்க, இன்னைக்கு நாம எந்த இடத்துல இருக்கோம், ஸ்வேத வராக கல்பே அப்படிங்கிறோம். சங்கல்பம் பண்றப்ப வரலட்சுமி நோம்பா இருக்கட்டும், விநாயகர் பூஜையா இருக்கட்டும், இல்ல சாத்தாதி காரியங்களா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே. அந்த ஸ்வேதவராக கல்பன்ற ஒரே பிரம்மாவுடைய ஒரே ஒரு பொழுதுக்கு 4 சதுர்யுகம். ஒரு சதுர்யுகத்துக்கு 71 யுகங்கள் உண்டு, ஒரே ஒரு பகல் பொழுதுக்கு மட்டும். அப்ப பிரம்மாவுடைய ஒரு கல்பத்துல 71 சதுர்யுகங்கள். அதுல நாம இன்னைக்கு எங்க இருக்கோம், அதுல சங்கல்பத்திலே வருது அஷ்டாதிகம் சதிதமே கலியுகே அப்படின்னு வருது. அஷ்டாதிகம் 28வது கலியுகத்துல, கலியுகத்துல 28வது இதுல ஸ்வேதவராக கல்பம் அப்படிங்கிற ஒரே ஒரு பொழுதுல வைவஸ்வத மன்வந்தரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யுகத்துல
ஸ்வேதவராக கல்பம், கல்பங்கிறது பிரம்மாவுடைய ஒரு பகல். அதுல வைவஸ்வத மன்வந்திரம், மொத்தம் மன்வந்திரங்கள் 14 மன்வந்திரங்கள். அந்த சங்கல்பம் பண்றப்ப நம்ம ஆவணை வட்டத்தை சங்கல்பம் பண்றப்ப வாத்தியார் சொல்லி வைப்பார், ரைவத சாட்சுஷ அப்படின்னு சொல்லி 14 இது பண்ணி வைப்பாங்க. அதுல இப்ப நாம இருக்கிற இடம் அப்படிங்கிறது வைவஸ்வத மன்வந்தரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல நாம இருக்கோம். அதுல 28வது கலியுகத்துல, நல்லா கேட்டுக்கணும், 28வது கலியுகத்துல ஸ்வேதவராகத்தை வைவஸ்வத மன்வந்தரே பிரதமே பார்த்தே. பிரதமே பார்த்தேன்னா என்ன அப்படின்னாக்கா, பிரம்மாவுடைய முதல் 50 வயசுக்கு ஒரு பாதம், பிரம்மாவனுடைய 2வது வயசுக்கு அரை பாதம். அப்ப பிரம்மாவுக்கு இந்த கலியுகத்துல 2வது பாதத்துல நாம இருக்கோம். அதுல வைவஸ்வத மன்வந்தரத்துல இருக்கும். திதீய பரார்த்தம் பிரதமே பாதே திதீய பரார்த்தே, நல்லா கேட்டுக்கணும். பிரதமே பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மாவுக்கு ஒரு 100 வயசுல, 2வது 50வது வயசுல அவருக்கு என்ன வயசுன்னு கேட்டாக்க நமக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிடும். திதீய பரார்த்தே ஸ்ரீ ஸ்வேதவராக கல்பே, இந்த ஸ்வேதவராக கல்பத்துல வைவஸ்வத மன்வந்தரே, அதுக்கப்புறம் அட்டாவிகம் சதுரமே கலியுகே பிரதமே பார்த்து ஜம்பூத்வீபே அவசரம். இந்த ஜம்பூ தீபத்துல நாம் இருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த சங்கல்பத்தினுடைய விஷயமே. இது இல்லாமல் எந்த விதமான சமூகத்துக்காரமே சங்கல்பம் பண்ண முடியாது. இதுல நாம இருக்கோம் அப்படிங்கறத நாம தெரிஞ்சிருக்கோம். இப்ப சாதாரணமா இப்ப மேல பார்த்தீங்கன்னாக்க விஸ்வ ஹிந்து பரிஷத் அப்படிங்கிற ஒரு பதம் இருக்கு. இந்த விஸ்வம் அப்படிங்கிறதுக்கு எத்தனை பதம் இருக்கு தெரியுமா? 5 விதமான பதங்கள் இருக்கு. சம்ஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் 5 விதமான பதம். விஸ்வம்னா உலகம் ஒண்ணு, இன்னொன்னு தாரம், தாரம்னா பிரணவம். இது எல்லாத்துக்குமே ஒரே அர்த்தம் தான் வருது. தாரம், வேகம், சூன்யம், இப்படின்னு ஒவ்வொரு பதங்களுமே அதுல குறிக்குது. அதனால்தான் பகவான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல பிரதானிகமா ஆரம்பிக்கிறப்ப விஸ்வம் விஷ்ணு பஷட்காரோ அப்படின்னு சொல்லிதான் ஆரம்பிச்சார். அப்படிங்கிறப்ப அந்த விஸ்வம் அப்படின்னாக்க உலகத்தை சேர்ந்தது, உலக நன்மைக்காக உள்ளது அப்படிங்கிறதுக்கு உண்டானது ஒண்ணு. இன்னொன்னு பிரணவம், எல்லாத்துக்கும் பிராதானிகமான மந்திரம். பிரணவ சிரோ மந்திரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரணவம்ன்ற மந்திரம் தாரம்னாலும் இந்த ஓங்காரத்தை குறிக்கும், விஸ்வம்னாலும் ஓங்காரத்தை குறிக்கும், அதே மாதிரி சூன்யம்னாலும் ஓங்காரத்தை குறிக்கும், வேதம்னாலும் ஓங்காரத்தை குறிக்கும். இப்படி ஒவ்வொன்றுமே எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி அவ நிர்ணயம் பண்ணிட்டாங்க. அப்படி அந்த நிர்ணயம் பண்ணப்ப இப்ப நாம இந்த பிளவநாம சம்வத்சரம் அப்படிங்கிறப்ப எல்லா கிரகங்களுமே சுவாமிக்கு கட்டுப்பட்டதாக இருக்கு. அதுக்கு சின்ன உதாரணம், நீங்க நவகிரக ஸ்தலம் எல்லாமே போயிருப்பேன். நவகிரக ஸ்தலங்கள்ல எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க அங்க பிராதானிகமான சுவாமி சிவனாக இருப்பார். அதுல ஒரு ஓரமா அந்த நவகிரக தேவதைகள் இருப்பான். ஆனா நாம அந்த நவகிரக தேவதையை மட்டும் பார்த்து வந்துருவோம், சிவனை பார்க்க மாட்டோம். இப்ப சாதாரண சனீஸ்வரன் கோயிலுக்கே காரைக்கால் முறையில் அப்படின்னாக்க அங்க சனீஸ்வரன் பகவானை பார்த்து வந்துருவோம். ஆனா கர்ப்பாரண்யேஸ்வரரை போய் பார்க்க மாட்டோம். இந்த மாதிரி தாமன தேவதை என்ன அப்படிங்கிறது. அதே மாதிரி வைகானசத்தையும் வைஷ்ணவாலையும் பார்த்தீங்கன்னாக்க அவளுக்கும் இந்த மாதிரியான தர்மங்கள் அப்படிங்கிறது உண்டு. இப்ப நம்மளுடைய ஸ்ரீரங்கத்தை பார்த்தீங்கன்னாக்க சுக்கரக்ஷேத்திரம்னு சொல்லுவாங்க. சுக்கரக்ஷேத்திரங்கிறது எப்படி அப்படின்னாக்க இந்த சுதர்சனமூர்த்தி அப்படிங்கிற சுவாமிக்கு பின்னமா இருக்கக்கூடியவர் சுதர்சனம். சக்கரத்தாழ்வாருடைய பின்னமா இருக்கக்கூடியவர் சுதர்சனர். சுதர்சனத்தினுடைய ரூபமாக இருக்கக்கூடியது சுக்கரசாமி, சுக்கரசுவாமி அப்படிங்கிறது ஒண்ணு. இப்ப இந்த வருஷத்துக்கு உண்டான விஷயம்னு வர்றப்ப எது எது யார் யார் அதிபதி, ஒவ்வொரு வருஷமும் நம்ம பஞ்சாங்கம் படிச்சுட்டு இருக்கோம். இது நடந்துட்டு இருக்கு, இது வந்துட்டு இருக்கு. ஆனா ஒரு விஷயத்தை நல்லா கேட்கணும், கிரகணம் எப்ப வரப்போகுதுங்கிறத எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு அழகா கொடுத்துட்டான். இதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க கிமு 6ஆம் நூற்றாண்டு கனிஷ்கர் காலத்துல எழுதின அர்த்த சாஸ்திரம், கவுண்டினியர் எழுதின அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிறதும்
மெகஸ்தனியஸ் அப்படிங்கிறவர் எழுதின இண்டிகா அப்படிங்கிற ஒரு புஸ்தகம் தான் நமக்கு ஆதாரம் இன்னைய வரைக்கும். அவர் அதே மாதிரி ஆரியபட்டா அப்படிங்கிறவர் ஒருத்தர் தான் ஜாதகத்தை ஃபுல்லாக எல்லாத்தையும் ஜோஷியங்களை ஃபுல்லாக எழுதினார். இதில் வந்து நிறைய விதங்கள் உண்டு. வானவியல் சாஸ்திரம்னு தனியாக உண்டு, ஜோடியாக அதே மாதிரி ஹஸ்தம் கைரேகைன்னு தனியாக உண்டு, ஜெர்மாலஜின்னு தனியாக உண்டு, அதே மாதிரி ஜாதகம்ன்றது தனியாக உண்டு. ஆனால் ஒன்றுக்கு ஒன்று எப்படி முரண்படுது அப்படின்னு நம்ம பார்க்க போறப்ப நமக்கு ரொம்ப வியப்பா இருக்கும். இது எப்படி அப்படின்னாக்க நாம கொடுக்குற டைம் ஆஃப் பர்த் வச்சுதான் நம்மளுடைய ஜாதகத்தை நிர்ணயம் பண்றது. இது வந்து நம்மளுடைய இந்தியாவில் வந்து எப்படி நிர்ணயம் பண்றாங்கிறத நம்மளை விட ஒஸ்தியா இதில் நிர்ணயம் பண்ணவா யாருனாக்க ஜெர்மன்காரன். அதுக்கப்புறம் இன்னைக்கு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி வந்து நிர்ணயம் பண்ணியிருக்கான். ஆமா இது உண்மைதான், எல்லாமே சூர்யா சந்திராவை வச்சு தான் இதெல்லாம் பண்ணியிருக்கா, இது முழுக்க முழுக்க உண்மை அப்படிங்கிறத அவன் வந்து பூர்ணத்துவமா நம்புறான். நாம தான் நம்புறதில்லை. ஏன்னாக்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க டெய்லி பத்திரிகையில ஏதோ வந்துருக்கு, காத்தால டிவி திறந்தாக்க ஜோசியம் வந்துருக்கு, அது உண்மையா அப்படின்னாக்க அது ஒரு விதமான விஷயம். என்ன அது நீங்க நம்பப்படாதுன்னு சொல்லவில்லை. ஆனால் அது வந்து இன்னைய காலத்துக்கு மட்டும்தான், இன்னைய நட்சத்திரத்துக்கு காலத்துக்கு மட்டும்தான் அது உதவுமே ஒழிய நம்மளுடைய ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்ணனீய குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் நிச்சயதே ஜென்ம பத்திரிகா அப்படின்னு சொல்ற மாதிரி நம்மளுடைய ஜென்மத்துல ஜெனித காலத்துல நாம பிறந்ததுடைய விஷயத்துல டைம் ஆஃப் பர்த் இட்ஸ் மெயின் இன் அவர் லைஃப். இது வந்து எப்படி நாம நிர்ணயம் பண்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு கடிதம் என்னை வந்து அழகா சொல்லியிருக்காங்க. இது வந்து ரெண்டு விதமான பேர் சொல்லியிருக்காங்க. அதை ஒருத்தரை சொல்றேன். சர் உட்ரோ வில்சன் அப்படிங்கிறவர். அவர் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியில ஃபர்ஸ்ட் ஜட்ஜா இருந்தவர். இன்னைய வரைக்கும் நீங்க ஹிஸ்டரியை போய் பார்க்கலாம். த கேலண்ட் ஆஃப் லெட்டர்ஸ் அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார். அதே மாதிரி நம்மளுடைய குண்டலினி யோகத்தை பத்தியும் ஸ்பிரிச்சுவல் பவர் அப்படிங்கிறத பத்தியும் அவர் எழுதியிருக்கார். அவர் அதில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னாக்க இந்தியாவுடைய ஜோதிஷ தன்மையினுடைய விஷயம் 6 விதமான லேயரை கொண்டு உருவாக்கப்பட்டது. ஒரு மனுஷனுடைய நிர்ணயத்தை வந்து இது வந்து கர்ம பூமியினுடைய தன்மையில இது உருவாக்கப்பட்டது, அதனால இது ரைட்டு அப்படின்னு சொல்லி சர் ஜான் உட்ரோ வில்சன் பேர் நோட் பண்ணிட்டு நீங்க நெட்லயே பார்க்கலாம். அப்படி அவர் நிர்ணயம் இருக்கா. அதுவே மேக்ஸ் வெல்லர் அப்படின்னு ஒருத்தர் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. பெரிய கணித நிபுணர். அவர் வந்து பெரிய முருக பக்தர். இது எத்தனை பேர் தெரியும் தெரியாது. மேக்ஸ் வெல்லர் அவர் தன்னுடைய ஜாதகத்தில் வந்து இருந்த தன்னுடைய விஷயத்தை எழுதுறப்ப, மேக்ஸ் வெல்லருடைய விஷயத்தை எழுதுறப்ப இந்தியாவுடைய ஜோடியாக் இந்த ஜாதக விஷயம் அஸ்ட்ராலஜிக்கல் ரீதியா இட்ஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லி அவருடைய புத்தகத்தில் அவர் எழுதியிருக்கார். அஸ்ட்ராலஜிங்கிறது வானவியல் சாஸ்திர சம்பந்தமானது. இதுக்கு ஆதாரம், வானவியல் சாஸ்திரத்துக்கு ஆதாரம்னு நீங்க கேட்டீங்கன்னாக்க ஜீசஸ் கிறிஸ்டினுடைய பர்த் ஆதாரம். எனக்கு அந்த 3 ஜோசியர் தான் போய் இதுதான் நிர்ணயம் பண்ணியிருக்கான், அதுக்கு இது ஆதாரம். அப்ப இந்த காலத்திலேயே ஜோசியர் இருந்திருக்கா அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உண்மையான வாக்கியம்னு சொல்றதுக்காக இந்த வார்த்தையை சொன்னேன். ஒண்ணு. இப்ப நம்ம பிளவ வருஷத்தை பத்தி பேசுவோம். எனக்கு ஜாதகம் உண்மையா ஜோசியம் உண்மையா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சிருந்தாதான் நீங்க வந்து பஞ்சாங்கத்தையே நீங்க கட்ட முடியும். திதிவார நட்சத்திர யோக கரணம் அப்படின்னு திதி வாக நட்சத்திர யோக கரணம் இந்த 5 தான் சேர்ந்தது பஞ்சாங்கம். இந்த அந்த 5 விதமான விஷயங்களும் என்னன்றது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். திதி சந்திரனை வச்சு தான் நமக்கு வந்து விஷயங்கள். இந்த பஞ்சாங்கத்தை நீங்க வந்து எடுத்து பாருங்க. இல்ல எந்த பஞ்சாங்கம், மரத்து பஞ்சாங்கம், இல்ல ஸ்ரீரங்கத்து பஞ்சாங்கம், இல்ல ஆற்காடு பஞ்சாங்கம், எதெல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு உண்மை மட்டும் இருக்கும். 360 நாள் தான் அதுல கணக்கு. அதுக்கு மேல கணக்கு இங்கிலீஷ் படிதான் உங்களுக்கு 365 நாள் 364 நாள் கணக்கு வரும். ஆனா பஞ்சாங்க ரீதியா நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 360 நாள் தான் கணக்கு. இது என்ன 360 அப்படிங்கிறது அடுத்த விஷயம் நீங்க கேட்கலாம். அந்த விஷயத்துக்கு நான் தன்மை சொல்றேன். சமக்கத்தை எடுத்துக்கலாக்க 360 காமனைகள் வேதத்துல சொல்லப்பட்டது. நான் சொல்றேன் வேதத்தினால சொல்லப்பட்டது. ஒண்ணு. இன்னொரு விஷயம், இந்த 360ங்கிறது 27 நட்சத்திரங்களுடைய அடிப்படையில ஏற்பட்டது அப்படிங்கிறதான். 27 நட்சத்திரத்துக்கு உண்டான விஷயத்தை நம்மளால எப்படி கணிக்க முடியும்
அப்படின்னாக்க ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதங்கள் உண்டு. இப்போ ஒரு ஏதோ ஒரு நட்சத்திரம் எடுக்கிறேன்னாக்க, இப்ப இன்னைய நட்சத்திரம் பரணின்னு எடுத்துக்கணும். பரணி நட்சத்திரத்துனாக்க 4 பாதம் உண்டு. 4 பாதங்களுமே 90 டிகிரியில தான் வரும். நான் சொல்றது சயின்டிபிக் ரீதியா சொல்லிட்டு இருக்கேன். 90 பாகையில தான் வரும். ஆனா இதே இந்த 90 டிகிரியை நாளாக சேர்த்து அப்படியே பருவம் 36 வரும். 36. அதே மாதிரி இந்த 12 ராசிகள் அப்படிங்கிறது வரப்ப அந்த 12 ராசிகளுக்கும் ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு வரப்ப அந்த 360 டிகிரி தான் வரும். அதனாலதான் உங்களுக்கு சொன்னேன், பஞ்சாங்கத்துல வரக்கூடிய 360 நாள் தான் உங்களுடைய விஷயமே. 364 நாள் 65 நாள் அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிற சொன்ன காரணம் ஒண்ணு. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, இந்த பஞ்சாங்கத்தை நிர்ணயம் பண்றதையே நமக்கு கண்ணுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள்லாம் அதில் வரும். திதி அப்படிங்கிறது ஒரு 16 நாள் பார்த்தீங்கன்னாக்க சுக்லபக்ஷம் பா, ஒரு 14 நாள் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணபக்ஷம் பா. அமாவாசை முடிஞ்சு மறுநாள்லேருந்து பார்த்தீங்கன்னாக்க பௌர்ணமி பர்யந்தம் சுக்லபக்ஷம். அதே பௌர்ணமி முடிஞ்சு மறுநாள்லேருந்து அமாவாசை பர்யந்தம் பார்த்தீங்கன்னாக்க கிருஷ்ணபக்ஷம். எல்லாமே 2 வரும். அமாவாசை சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம், தட்சிணாயனம் உத்தராயணம். அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா 2 தான் நம்முடைய பெரியவாலாம் நமக்கு வேத ரீதியாவே கொடுத்துருக்கான். ஒண்ணு இந்த பிளவநாம சம்பத்திரத்தை எங்க கொடுத்துருக்கா அப்படின்னு அடுத்த வார்த்தை நீங்க கேட்கணும். சாந்தோக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாம வேதத்தினுடைய இதுல, இந்த வேதத்தினுடைய மகிமையில அவ ஆசீர்வாத மந்திரமாகவே அதை எடுத்திருக்கான். அதனாலதான் சொன்னேன், நம்முடைய மனுஷ நிலைமையை கடந்து முக்தி நிலைமையை அடையறதுக்கு உண்டான விஷயமானது பிளவ அப்படிங்கிறது. இந்த பிளவங்களுக்கு கடந்து போறது அப்படின்னு ஒரு அர்த்தம், அதே மாதிரி கடக்க வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். இது சாமவேதத்துல ஒரு சாமதானமாவே இருக்கு. அப்ப இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த ப்ரமோஷன் பஞ்சாங்கத்துல யார் ராஜா, யார் மந்திரி, யார் ஒவ்வொன்றுக்கும் சசியாதிபதி யாரு, அக்காதிபதி யாரு அப்படின்னு ஒண்ணா கேட்போம். நமக்கு அக்காதிபதினா என்னன்னு தெரியும், சசியாதிபதினா என்னன்னு தெரியும். மழை வருமா, கந்தாய பலன் என்ன, எனக்கு ஃபேவரா இருக்கா அப்படின்னு தான் இருக்கும். அப்படி கிடையாது. இந்த கந்தாய பலனுக்கும் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரங்களுக்கும் ஜென்மத்துல பிறந்த திதிக்கும் சம்பந்தமே கிடையாது. இதுல என்ன விஷயம், இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, அந்த பிறக்கிற நேரத்தினுடைய தன்மையில தான் அந்த ஜாதகங்கள் கணிக்கப்படுது. அந்த ஜாதகத்தை வச்சு தான் எல்லாமே பார்க்கப்படுது. அந்த ஜாதகத்துக்கு ஆதாரமா இருக்கக்கூடியது பஞ்சாங்கம். அந்த பஞ்சாங்கத்தை நிர்ணயம் பண்ணது அப்படிங்கிறப்ப 28 நட்சத்திரம்ன்றது கணக்கு. மொத்தம் அஷ்டாதிகம் சதி நட்சத்திர தேவதா அப்படிங்கிறதான் கணக்கு. சார் 27 தான் சார் பஞ்சாங்கத்தில் போட்டுனா 28 எப்படி வந்தது அப்படின்னாக்க, உத்தராடத்தினுடைய கடைசி பாகமும் உத்தராடத்தினுடைய கடைசி பாகமும் சிரவணத்தினுடைய முதல் பாகமும் கலந்தாக்க அதுக்கு பேர் அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது பேர். அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னாக்க தோஷமில்லாதது அப்படின்னு பேர், தோஷமில்லாத காலம் அப்படிங்கிறது பேர். அப்ப 28 நட்சத்திரமா இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்தது 27 விதமான யோகங்கள் நம்ம பஞ்சாங்கத்துல பாக்குறப்ப, இன்னைக்கு சித்த யோகம் இருக்கா, மன யோகம் இருக்கா, அமிர்த யோகம் இருக்கான்னு பார்ப்போம். இதெல்லாம் கணக்கே கிடையாது. எந்த யோகம் எந்த கரணத்தோட சேர்ந்தாக்க இது நல்லதோ அது அமிர்த யோகமா போயிடுது. எந்த யோகம் எந்த திதியோட சேரப்படாதோ அப்ப அது சித்த யோகமா போயிடுது. எந்த விதமான யோகங்கள் வரக்கூடாத யோகங்களாக இருக்கோ அது மரண யோகமா போயிடுது. இவ்வளவுதான் விஷயம். ஆனா நாம நித்தியப்படி கேலண்டரை பார்த்துட்டு ஐயோ நம்ம இது இப்படி இருக்கே அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். இது மகா தப்பு. இப்ப திதி சொல்லிட்டேன், அந்த 7 வாரங்கள் கைட்டு. அதுக்கப்புறம் நட்சத்திரங்கள் 28 நட்சத்திரங்களை பற்றி சொல்லிட்டேன். அது என்னன்னாக்க, அதுல வேதத்துல சொல்றப்ப அக்னிர்னப்பா கிருத்திகா அப்படின்னு ஆரம்பிப்பா. கிருத்திகை நட்சத்திரம் தான் முதல் நட்சத்திரம், அஸ்வினி கிடையாது. என்ன காரணம் அப்படின்னாக்க, கிருத்திகைங்கிறது அக்னியினுடைய தன்மை கொண்டது. சூரியனை உள்ளாக்கினது, சூரியனை உள்ளாக்கின நட்சத்திரம். அதனால கிருத்திகை நட்சத்திரம்.
அபபரணி அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம் யமனுடைய நட்சத்திரம். அதனால அதை கடைசியில கொண்டு வச்சுட்டான். ஏன்னா நமக்கு புத்தி பயம் வைக்கப்படாதுங்கிறதுக்காக. இப்ப புத்தி பயம் வைக்கப்படாத ரைட்டு. எப்படி புத்தி பயம் வைக்கப்படாதுன்னா எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு நாம சொல்ற அழைப்போம் அப்படிங்கிற விஷயம் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா சௌக்கியமா இருப்போமா அப்படிங்கிறது ஒரு விஷயம். வேதத்துல சொல்லிருக்கு, தசாசியாம் புத்திரான் ஆதேகி பதின் ஏகாதசகிருதி அப்படின்னு இருக்கு. என்னன்னாக்க 10 குழந்தைகள் பிறந்தாலும் 11வது குழந்தைய புருஷனை பாதிச்சுக்கோ அப்படின்னு இருக்கு. ஆனா அந்த வேதத்துல சொல்றப்ப சதமானம் பவதி அப்படின்னு சொல்லிருக்கு, 100 வயசுக்கு சௌக்கியமா இருக்கும்னு இருக்கு. ஆனா இதே ஜோதிஷ சாஸ்திரத்தை சொல்றப்ப 120 வருஷத்துக்கு கணக்கு சொல்லியிருக்கான். சூரியன் 4 வருஷம் ராஜ்யாதிபதி, சந்திரன் 10 வருஷம். அப்படியே கூட்டிகிட்டே வாங்க, நான் சொல்றேன் அப்படியே. சூரியன் 6 வருஷம், சந்திரன் 10 வருஷம், செவ்வாய் 7 வருஷம், ராகு 18 வருஷம், அதுக்கப்புறம் வரக்கூடிய குரு பகவான் 14 வருஷம், அதுக்கப்புறம் வரக்கூடிய சனி பகவான் 19 வருஷம், அதுக்கப்புறம் வரக்கூடிய புத பகவான் 17 வருஷம், அதுக்கப்புறம் வரக்கூடிய கேது பகவான் 7 வருஷம், அதுக்கப்புறம் சுக்கிரன் வரது 20 வருஷம். அப்ப இது எல்லாத்தையும் கூட்டி பார்த்தேன் அப்படின்னாக்க 120 வருஷம் இருக்கு. வேதத்துல சொல்லப்பட்ட வருஷங்கள் சதமானம் பவதி 100 வருஷம். ஆனால் ஜோதிஷ சாஸ்திரத்துல சொல்லக்கூடிய விஷயம் 120. ஒரு ரவுண்டு நீங்க ஃபுல்லா வரணும் அப்படிங்கிறது. ஏன் நாம ஃபுல்லா வரதில்லை அப்படிங்கிறதுக்கு நான் அடுத்த கேள்வி வரும். நாம நித்தியப்படி பஞ்சாங்கத்தை பார்த்தாலே இந்த பிரச்சனைகள் வராது அப்படிங்கிறது நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். என்ன சார் புதுசு கதையை சொல்றீங்க அப்படின்னு சொல்றாரு. பஞ்சாங்கத்தை ஏன் பார்க்கணும் அப்படின்னு திதி அப்படிங்கிறத நாம பார்த்தோம்னாக்க நமக்கு எல்லா விதமான சௌக்கியங்களும் முதல்ல கிடைக்கும். சுக்லபட்சமா கிருஷ்ணபட்சமோ திதியை நித்தியப்படி பார்க்கணும். திதி வார இன்னைக்கு என்ன கிழமை, அடுத்தது லக்னத்தை சொல்லுவோம் யோக கரணை. யோகம் அன்னைக்கு என்ன யோகம், விஷ்கம்பாதி சதுஷ்பாதிகரியந்த 27 யோகங்களை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி கரணங்கள் 11 கரணங்கள். இந்த 11 கரணங்களையும் பார்க்கணும். அப்பதான் அதுல என்ன அப்படிங்கிறத தெரியும். அப்ப இந்த 5 விதமான விஷயங்கள் தான் பஞ்சாங்கத்துல உட்பட்டு இருக்கு. அது யோகத்தை பார்த்தாக்க யோகத்தை நாம என்ன யோகம், இன்னைக்கு என்ன யோகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க அதுல நம்மளுடைய ஆயுஷ் அபிவிருத்தியா இருக்கு. கரணத்தை பார்த்தாக்க மிருத்யு பயம் அப்படிங்கிறது போது. சார் இது என்ன கணக்குல நீங்க சொல்றீங்க, ஹாஸ்பிட்டல்ல நிறைய பேர் இருக்காலே நீங்க என்ன கணக்கு சொல்றீங்க? ஒரே விஷயம், டெய்லி பஞ்சாங்கம் பார்க்கணும். என்னைக்காவது ஒரு பஞ்சாங்கம் பார்க்கக்கூடாது, நித்தியப்படி பஞ்சாங்கம் பார்க்கணும். அதுல என்ன எழுதிருக்கு, இன்னைக்கு என்ன திதி, என்ன யோகம், என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். வாத்தியார் சொல்லுவார், மாத்திரம் ஏதாவது சாப்பிட்டா வாத்தியார் சொல்லுவார், வாத்தியார் மறந்துட்டார் அப்படிங்கிற விஷயம் இல்லை. நம்மளுடைய பொறுப்புங்கிறது நம்ம பஞ்சாங்கம் வாத்தியார் கொடுத்துட்டார் அப்படின்னாக்க நாம பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் வாத்தியார் தர. அப்ப இந்த யோக கரணங்களுடைய தன்மைகள் இதுல வலுத்திருக்கு. ஒண்ணு. இன்னொரு விஷயம் விஷயோகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது பல பேருக்கு தெரியும், ஜோதிஷாலுக்கு சில பேர் தான் தெரியும். இது தெய்வக்கிய விலாசம் அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்துல இருக்கு. விஷயோகம் அப்படின்னு இருக்கு. நமக்கு எல்லா விதமான காலங்களும் சௌக்கியமா இருந்தாக்க நம்மளுடைய அன்னைக்கு நமக்கு சந்திராஷ்டமமா இருந்தாலோ இல்ல பதை நட்சத்திரங்களாக இருந்தாலோ அது விஷயோகம் இருக்கு. இந்த விஷயோகத்துல நம்ம நல்ல அனுகூலமான காரியங்கள் பண்ணப்படாதுங்கிறது விதி. அந்த விதியில் தான் இப்ப நாம் இருக்கோம். இந்த பிளவநாம சம்பத்தம்னு சொல்லக்கூடிய இந்த வருஷத்துக்கு யார் தேவதை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அக்னி தான் தேவதை. அக்னி தேவதை. அக்னி தேவதைனா அக்னியை நாம நேரடியா உபாசிக்க முடியுங்கிறதுக்கு பஞ்சபூதங்களையும் பார்த்தீங்கன்னாக்க அக்னி ஒண்ணுதான் உங்களுக்கு சௌக்கியம் கொடுக்குறது. அக்னியை தவிர வர எந்த சௌக்கியம், எந்த தேவதையும் உங்களுக்கு சௌக்கியம் கொடுக்காது. ஏன்னாக்கா நீங்க கணபதி ஹோமம் பண்ணாலும் அக்னி தான் இருக்கணும், சுதர்சன ஹோமம் பண்ணாலும் அக்னி தான் இருக்கணும், பிரேதம் பண்ணாலும் அக்னி தான் இருக்கணும். அப்ப அவர் 7 விதமான நாக்குகளை கொண்டவர். ஸ்வாகானாலும் அவர் தான், ஸ்வதானாலும் அவர் தான், பௌஷத்னாலும் அவர் தான், கும்பட்டுனாலும் அவர் தான். இந்த மாதிரி 7 விதமான நாக்குகள் கொண்டு 7 விதமான சௌக்கியங்களை கொடுக்கிறார். சில இடத்துல மட்டும்தான் ஸ்வதா அப்படிங்கிற பதம் வரும். மற்ற எல்லா இடத்துக்குமே சகசிரார உட்பட்ட இது சுதர்சன மந்திரம். கும் பட்டை வந்துக்கல, அது ஒரு விதமான மந்திரம். இதுதான் அந்த அக்னியினுடைய நாக்கு அப்படிங்கிறது.
இந்த 7 நாட்களுடைய தன்மை தான் ஒவ்வொன்றையும் நல்லது, அனுகூலம், பிரதிகூலம் அப்படிங்கிறது பரிபாலிக்கக்கூடியது. இந்த வருஷ பிளவபக்ஷ தேவதைக்கு அக்னி அப்படிங்கிறது. அக்னிங்கிறத சொல்றப்ப எனக்கு ஒரு சின்ன விஷயம், இந்த மாத்திர பழைய காலத்துல பார்த்தீங்கன்னாக்கா மாத்திர சிவ பூஜை பண்ணுவாங்க. பிரம்மச்சாரி குழந்தைகளாக இருந்தாக்க சமிதா தானமும், பெரியவாளாக இருந்தாக்க ஔபாசனமும் பண்ணுவாங்க. ஆதிசங்கர பகவத் பாதால் பஞ்சாயத்தனம் சொல்லி 5 விதமான சுவாமி தான் வச்சிருக்காரு. ஆனா அவர் சண்மத ஸ்தாபனம் பண்ணிட்டார். இந்த 5வது விஷயம் 5 முடிஞ்சு போச்சு. 6வது விஷயம் என்ன அப்படின்னாக்க அக்னியை நீ ஆராதனை பண்ணு. நல்லா ஒரு விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும். கல்யாணம் பண்ணி சப்தபதியாகி வரக்கூடிய அந்த ஹோமத்தினுடைய அக்னியை நம்முடைய கடைசி காலம் வரைக்கும் அந்த அக்னி இருக்கணும்ன்றது வேதத்தினுடைய விஷயம். நாம கிரகப்பிரவேசம் பண்றப்ப அது நம்ம பண்றோமா அப்படின்னாக்கா அது ரொம்ப பேர்ல இல்லை. ஏன்னாக்கா நமக்கு இது பண்ண போறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுனால அக்னி கிரகப்பிரவேசனுடைய ஆராதனை என்னன்னாக்கா அந்த அக்னியினுடைய பிரவேசத்துக்கு தான் கிரகப்பிரவேசம் பேரு. அந்த விதமான அக்னி தான் இப்ப நமக்கு இந்த வருஷத்துக்கு தேவதையாக வந்திருக்கான். இந்த அக்னியினுடைய தேவதைன்னு வர்றப்ப இதனுடைய தன்மையில எல்லா விதமான அக்னி மட்டும்தான் எல்லாத்தையும் வாங்கிட்டு நீங்க எதை போட்டாலும் அதை செரிமானப்படுத்திட்டு அது உள்வாங்கிட்டு அதனுடைய தன்மையை கொடுக்கும். இந்த பஞ்சாங்கத்தினுடைய முன்படமே இவ்வளவு இருக்கு. இனிமே நம்ம பஞ்சாங்கம் தான் வாசிக்கப்படும். இந்த வருஷத்தினுடைய தேவதையினுடைய தன்மையை சொன்ன ஒண்ணு, இந்த பிளவ வருஷத்துல அதிகமா ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் என்னன்னாக்க, இந்த பிளவ வருஷத்துல தான் ஸ்ரீராமருடைய தகப்பனாக சொல்லக்கூடிய தசரத மகா சக்கரவர்த்தி அப்படிங்கிறவர் அஸ்வமேத யாகம் பண்ணார். இந்த பிளவ வருஷத்துல தான் பண்ணார். அந்த பிளவ வருஷத்துல பண்ணதுனாலதான் இன்னைக்கு அக்னியினுடைய தேவதையில பண்றப்ப அஸ்வம் அப்படிங்கிற தேவதையும் இதுல சேர்ந்து வருது. அஸ்வம்னா குதிரைனாக்க கோதேவதைய ரொம்ப ஆராதிக்கப்படும் அப்படின்னு இருக்கு. பசுக்களினுடைய தன்மைகள் நிறைஞ்சிருக்கும். பசுமாடுகள் நிறைய சமர்த்தியா இருக்கும். அதே மாதிரி வைகாசி 14ஆம் தேதிக்கு அப்புறம் கிரக சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி வைகாசியினுடைய 14ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த பூமியில எல்லா விதமான வஸ்துக்களும் பிரமாதமா இருக்கும். இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த கொரோனா அப்படி சொல்றோமே, இந்த கொரோனா ஆதி காலத்துல கண்டுபிடிச்சிருக்கான். மொத்தம் 64 விதமான ஜுரங்கள் கண்டுபிடிச்சிருக்கான். இப்ப நம்ம கொரோனா புதுசா நம்ம இன்னைக்கு இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். ஸ்வைன் ஃப்ளூல இருந்து பன்றிக்காய்ச்சல் ஆரம்பிச்சு ஆதாயத்திர, சனியாய்த்திர, மாசத்திர, பட்சத்திர அப்படின்னு சொல்லி 64 விதமான ஜுரங்களை முதற்கொண்டு வேதங்கள்லயே சொல்லியிருக்கான். ஏன்னாக்க நம்ம அதை யாராவது ஒரு வேத பாராயணம் பண்றோம் இல்ல ஹோமம் பண்றோம்னாக்க நமக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். பார்த்தீங்களா, அப்படி நாம போறதுங்கிறது அந்த வைப்ரேஷனை நாம நிந்தனை பண்றோம் அப்படிங்கிறது அர்த்தம். இதுக்கு என்ன விஷயம் அப்படின்னாக்க, ஒரு பூச்செடியினுடைய விஷயத்துல பார்த்தீங்கன்னாக்க பாரிஜாத மரம் இருந்திருக்கும். பாரிஜாத மரத்துக்கு பக்கத்துல நீங்க நைட்டு ராத்திரி எல்லாம் போயிட்டு இருப்பேன். அந்த பாரிஜாதத்துடைய வாசம் மட்டும் உங்களுக்கு வரும். ஆனா மரம் எங்க இருக்குன்னு தெரியாது. அந்த மாதிரி வேதத்தினுடைய சப்தத்தை நாம கேட்கிறப்பயே அதனுடைய இசிஜி மாதிரி அதனுடைய அலைன்மெண்ட் இருக்குல்ல, அது நம்மளை அனுகூலப்படுத்தும். இதை விஷ்ணு சகஸ்ரநாமத்தை நாம சொல்றது மூலியமாவே நாம அனுபவிக்கலாம். விஷ்ணு சகஸ்ரநாமம் எடுக்குன்னு சொல்லக்கூடாது, நிதானமா சொல்லணும். 25 நிமிஷத்துக்கு 35 நிமிஷம் ஆகும் ஒரு விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்றதுக்கு. அதுலயும் பார்த்தோம் விஸ்வம் விஷ்ணு நடக்காததான். விஸ்வம் அப்படிங்கிறதா இங்க ஆரம்பம். அந்த மாதிரி இப்ப இந்த பிளவநாம சமத்தரத்துல நாம யார் அதிபதி, யார் ராஜா, யார் மந்திரி அப்படிங்கிறது பாக்குறப்ப சாந்திரமானயனம், சௌரமானயனம் அப்படின்னு ரெண்டு விதமான இருக்கு. இப்ப நம்ம அனுஷ்டானம் பண்றதுல மொத்தம் 6 விதமான மானங்கள் இருக்கு. அதுல சாந்திரமானயனம், சௌரமானயனம் அப்படின்னு. இப்ப தமிழ்நாட்டுல அனுஷ்டானம் பண்றது சௌரமானம் அப்படிங்கிறத நம்ம அனுஷ்டானம் பண்றோம். ஆனா பஞ்சாங்கத்திலேயே இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்க, உங்களுக்கு எல்லா விதமான பண்டிகைகளுமே சாந்திரமானயனத்தை ஒட்டிதான் ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கிறோம். போன நேற்று வரைக்கும் சார்பரி நாம சம்பத்சரம் சொல்லிட்டு இருந்தோம். இந்த சார்பரி நாம சம்பத்சரத்துல ராமநவமி கிடையாது. சார்பரி நாம சம்பத்சரத்துல ராமநவமியே கிடையாதுன்னு. ஆனா இந்த
நவநாம சம்பத்சரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 2 ராமநவமி வருது. ஏன் சார் போன வருஷம் இந்த வருஷம் இப்படி வருது? அதனால தான் சொன்னேன் 360 நாள் கணக்கு டிகிரி வைஸ் அப்படிங்கிறது தான் சொன்னேன். அப்ப இந்த டிகிரி வைஸ் வரப்ப அந்த திதியினுடைய நிர்ணயம், அந்த நட்சத்திரத்தினுடைய நிர்ணயம், அந்த காலத்தினுடைய நிர்ணயம் அப்படிங்கிறது வரப்ப இதனுடைய தன்மைகள் மாறுது. அதனால இந்த நாம கொண்டாடக்கூடிய பண்டிகைகளுடைய நேரங்களும் காலங்களுமே மாறி வரும். சில மாசம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்துடும். சில மாசம் பார்த்தீங்கன்னாக்கா நவராத்திரி வந்து ஆவணி முடிஞ்சு புரட்டாசியில் வரும். சில மாசம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வந்துடும். இதுக்கு காரணம் எனக்கு இந்த 360 நாள் சொன்னேன், சாந்திரமானம் சௌரமானம், இதுக்கு உண்டான விகிதாச்சாரத்தில் தான் அது வருது. இப்ப பிளவநாம சம்பத்சரம். ஏன் இந்த சாந்திரமானம் சௌரமானம் சொன்னேன்னாக்க, சாந்திரமான ரீதியாக தெலுங்கு வருஷ பிறப்பு யுகாதி அப்படின்னு சொல்லுவான். அவ அன்னைக்கு வந்து எந்த கிழமைகள் வருதோ அவர் ராஜா. இப்ப நேற்று பார்த்தீங்கன்னாக்க நேற்று செவ்வாய்க்கிழமை, தெலுங்கு வருஷ பிறப்பு யுகாதி புலிப்படுவா அப்படிமா, அது செவ்வாய், அதனால அவர் ராஜா. சௌரமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு புதன்கிழமை. இந்த புதன்கிழமை இன்னைக்கு இவர் பிறக்கிறதுனால இவர் புதனாகப்பட்டவர் மந்திரியாக இருக்கார். அப்ப ரசாதிபதி, சஸ்யாதிபதி, நிரசாதிபதி, மேகவர்ஷாதிபதி இப்படின்னு நிறைய பேர் இருக்கு. அவளுக்கெல்லாம் மொத்த கிரகங்களுக்கெல்லாம் என்ன வேலை அப்படின்னு பார்க்கிறப்ப இந்த செவ்வாய்க்கிழமையினுடைய ஆதிபத்தியம் தான் இந்த வருஷத்துக்கு அதிகமா இருக்கு. செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது வந்து செவ்வாயோ விருவாயோன்னு சொல்றது வந்து ஒரு கிராமத்தினுடைய வழக்கமாக இருந்திருக்கு. ஆனா செவ்வாய் இதழாள் அப்படின்னு சொல்லி நம்மாழ்வார் பாடத்துல இருக்கு, திருமாய் மொழியில இருக்குது. அவர் பார்க்கப்ப பரமாத்மாவை நமஸ்காரம் பற்றிய செவ்வாய் திருமொழியாக கொண்டு அப்படின்னு தான் சொல்லுவார். அந்த மாதிரி இந்த செவ்வாயினுடைய பிரபாவத்தை வந்து அவர் அழகாக சொல்லுவார். ஏன்னாக்க இதை வந்து கீர்த்தனை தெரிஞ்சவங்களுக்கு, சங்கீதம் சம்பந்தமா தெரிஞ்சவங்களுக்கு ஒரு சின்ன விஷயமா சொல்றாங்க. வெங்கடேஸ்வர விபாவிதேன விசித்திர விஷாக மகோத்சவேன அப்படின்னு சொல்லி முத்துசுவாமி தீட்சிதருடைய கீர்த்தனை சொல்லுவார். நீதான் பெருமாளா, பெருமாள் தான் நீயா இருக்கியா அப்படிங்கிறதுனால தான் உனக்கு விசாக மகோத்சவமே கொண்டாடலாம் திருப்பதியில அப்படின்னு சொல்லி அவர் கேட்பார். எனக்கு சுப்பிரமணியன் பெருமாள் அப்படிங்கிறது ரெண்டுமே ஒண்ணுதான். அதனாலதான் பேர் வைக்கிற பேர் பார்த்தீங்கன்னா வெங்கட சுப்பிரமணியம், சிவசுப்பிரமணியம், கணேச சுப்பிரமணியம், சாம்ப சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லி இப்படி எல்லாம் பேர் வச்சிருக்கான். சுப்பிரமணியத்துக்கு மட்டும் எல்லா பேருமே உண்டு. எல்லா பேருக்கும் எத்திய சுப்பிரமணியம் இதெல்லாம் நீங்க ஆதி காலத்துல பெரியவாளுக்கு பேர் வச்சிருப்பா, நீங்க கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு அந்த பேர்லாம் கொஞ்சம் மருகி போச்சு. ஆனா இந்த விஷயத்துல இந்த அக்னியினுடைய பிரதிரூபம்னு சொல்லக்கூடிய சுப்பிரமணிய சுவாமியை ஆராதனை பண்றதுனால இந்த வருஷம் நாம் வந்து சௌக்கியமா இருக்கோம். ஒண்ணு, இந்த வருஷத்துல வந்து புதன் மந்திரியா இருக்கார் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய எல்லா விஷயத்துக்கும் விற்பத்தி, வித்யாபியாசம், வித்யானுகூலம் அப்படிங்கிறது வந்து பூர்ணத்துவமா அமையும். வித்யா அவித்யா ரெண்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான். வித்யான்னு பேர் வச்சிருப்பா, அவளை கூப்பிடுறப்ப பார்த்தீங்கன்னா ஏ வித்யா, ஏ வித்யா, வித்யப்பா, அங்க ஏ சைலண்டாவே வந்துட்டு இருக்கும். அப்ப அவித்யான்னு அவளை நம்ம கூப்பிடுறோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதே மாதிரி லக்ஷ்மி அப்படிங்கிறத ஸ்ரீலக்ஷ்மி பேரு, ஆனா அலட்சுமி ஏ லட்சுமி, ஏ லட்சுமி அப்படின்னு. இது எவ்வளவு விதமான சின்ன விஷயம் தான், அது எவ்வளவு மாற்றங்கள் இருக்கு அப்படிங்கிறது தான். ஏ லட்சுமி அப்படிங்கிறது ஏ வந்து அந்த சைலண்டா தானாவே சொல்றது, நாலேஜ் அப்படி அப்படிங்கிறது எப்படி வந்து கே சைலண்டா வருதோ அந்த மாதிரி. அப்படி வரப்ப நம்மளுடைய இந்த அக்னியினுடைய சொரூபம் பூர்ணத்துவமா நாம வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னாக்க நம்மளுடைய ஸ்வகர்ம அனுஷ்டானம்னு சொல்லக்கூடிய அக்னியையும் ஆராதனை பண்ணக்கூடிய அளவுக்கு ஆத்மார்த்தமான தேவதையாக இருக்கக்கூடிய காயத்ரியை மட்டும்தான் நாம் ஆராதனை பண்ண முடியும். காயத்ரியாக பரோமந்திரா அப்படின்னு வேதம் சொல்லியிருக்கு. அப்ப இந்த காயத்ரியை ஆராதனை பண்றதுனால மட்டுமே நம்மால வந்து எல்லா விதமான உட்பாதங்களையுமே நம்மால நிவர்த்தி பண்ண முடியும். அதனாலதான் சந்தியாவனம் பண்ணு பெரியவாலாம் சொல்லுவா. இப்ப சந்தியாவனம்ங்கிறது வந்து பண்ண சாத்தியம் பண்ணா உண்டு அப்படிங்கிற மாதிரியான லெவலுக்கு இப்ப நம்ம இறங்கி வந்துட்டோம். ஆனா இந்த சந்தியாவனத்தினுடைய
இருக்கக்கூடிய நியமம் தான் இந்த மந்திரத்தினுடைய விஷயம், மந்திரத்தினுடைய விஷயம் தான் இந்த பஞ்சாங்கத்தினுடைய விஷயம் அப்படிங்கிறது ஒவ்வொன்றுமே செயின் மாதிரி இருக்கு. அப்ப இந்த பிளவநாம சமுத்திரத்துல யார் இன்னைக்கு இருக்காட்ட செவ்வாய். செவ்வாய் இன்னைக்கு வந்து தெலுங்கு வருஷப்பிறப்பு, அதனால செவ்வாய் அதிபதி, அவர்தான் ராஜா. அப்ப மந்திரி அப்படின்னாக்க இன்னைக்கு பிளவ வருஷத்துல இன்னைக்கு நமக்கு புதன்கிழமை சௌரமான ரீதியாக வந்திருக்கு அப்படிங்கிறதுனால நமக்கு புதன்கிழமை மந்திரி. அதுக்கப்புறம் ரசாதிபதி, சஸ்யாதிபதி, நிரசாதிபதி அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வருவான். இந்த ஒவ்வொரு நிரசாதிபதியும் சஸ்யாதிபதியும் அவருடைய காரியக்கிரமம் பண்றப்ப எந்தெந்த தானியங்கள் செழிக்கும் அப்படின்னாக்க நெல், கரும்பு, வாழை இது செழிக்கும். நெல், கரும்பு, வாழை நன்சை பயிர்கள் செழிக்கும். அதாவது சுக்கிரன் வந்து சஸ்யாதிபதியா இருக்கார் அப்படிங்கிறதுனால நவதானியங்கள்ல 2-3 நவதானியங்கள், அதாவது மொச்சை, பயறு, கடலை, இது 3க்கும் தான் சமம். மற்ற தானியங்களுக்கெல்லாம் சமம் இல்லை அப்படின்னு. அதே மாதிரி மழையினுடைய அளவு அப்படின்னு வர்றப்ப 100 யோஜனை அப்படிங்கிற மழை வருது இந்த வருஷத்துக்கு. ஆனா அதுல ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டாக்க, ஒரு யோஜனையினுடைய அளவு எவ்வளவு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த மழைக்கே போகணும். ஒரு யோஜனைங்கிறது 7 கிலோமீட்டர் அகலம், 7 கிலோமீட்டர் அகலம், 12 கிலோமீட்டர் நீளம். அப்ப 100 யோஜனை அப்படின்னாக்க எவ்வளவு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்ப அந்த 100 யோஜனை அப்படிங்கிறதுல இப்ப நமக்கு எவ்வளவு, பூமிக்கு எவ்வளவு செழிக்கும் அப்படின்னாக்க அதுல வந்து 4 பாகம் கடல்லையும் 2 பாகம் மலைகள்ல உள்ள பிரதேசங்களையும் மிச்சம் உள்ள 4 பாகம் பூமியிலையும் வருஷிக்கும் அப்படிங்கிறதுக்கு. ஆனா இந்த 4 பாகத்துடைய விஷயத்துல எப்பப்பதான் மழை பெய்யும் அப்படின்னு ஒரு நிர்ணயம் இருக்கு இந்த கிரகாதிபதிகளுடைய. ஏன்னாக்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து அதி சாரத்துல இருக்கார். அவர் வந்து திருப்பி ரிவர்ஸ்ல வந்து வக்கரகதி அடைவார். திருப்பி அதே மாதிரி சனீஸ்வர பகவானும் திருப்பி உத்திராடத்துல இப்ப இருக்கார். உத்திராடம் 3ஆம் பாதத்துல இருக்கார். அவர் திருப்பி 1ஆம் பாதம் ரிவர்ஸ்ல தனுராசிக்கு வருவார். இந்த மாதிரி வர்றப்ப நமக்கு அதிவிருஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகமான மழையை கொடுக்கக்கூடிய தன்மையை கொடுப்பார். அனாவிருஷ்டி மழையே இல்லாம வறண்ட பூமியாகிறது அப்படிங்கிறது. நம்மளுடைய தபஸ் தான் எல்லாத்துக்குமே காரணம். இதுக்கு ஈஸியா சொல்ல போனா பரமாத்மா ஒரு மந்திரம் சொல்லுவார், பகவத்கீதையில சொல்லுவார், தெய்வாதீனம் ஜெகத் சர்வம் மந்திராதீனம் து தெய்வதம் தன்மந்திரம் பிராமணாதீனாம் பிராமணோ மமதேவதா அப்படிங்கிறார். இந்த உலகத்தை ஆடுறது சுவாமி, ஆனா அந்த தெய்வாதீனம் ஜெகத் சர்வம் மந்திரத்தை ஆடுது. மந்திராதீனம் து தெய்வதம், அந்த மந்திரத்தையும் அந்த தெய்வத்தையும் ஆளக்கூடிய சக்தி மந்திரங்களுக்கு உண்டு. தன்மந்திரம் பிராமணாதீனம், அந்த மந்திரத்தை யார் நல்லபடியா அனுஷ்டானமா இருக்காளோ, தன்மந்திரம் பிராமணாதீனம் பிராமணோ மமதேவதா, அந்த பிராமணனை நான் நமஸ்காரம் பண்றேன் சொல்றது நான் இல்ல, பரமாத்மா. அப்படிங்கிறப்ப நம்மளுடைய நித்திய கர்ம அனுஷ்டானத்தை கொஞ்சமாவது நாம் வந்து பிரயத்தனப்பட்டு பண்ணணும் அப்படிங்கிறது. சந்தியாவந்தத்துக்கு என்ன ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகுறது. எவ்வளவோ காலங்கள் நமக்கு எவ்வளவோ நேரத்தில் செலவு பண்ணுவோம். அந்த காலத்தான ஒரு 10 நிமிஷம், சாயந்தரம் ஒரு 10 நிமிஷம் அப்படிங்கிற செலவு பண்ணுறதுனால நம்மளுடைய தேகத்தினுடைய ஆரோக்கியம் ஒண்ணு. இப்ப யோகால ரேக்கி அப்படிலாம் நிறைய அமைச்சு அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க பிராணாயாமம் தான் சொல்லுவான். ஒரு சந்தியாவந்தனத்துல எவ்வளவு பிராணாயாமம் இருக்குங்கிறது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு சந்தியாவந்தனத்துல 30 பிராணாயாமம் இருக்கு. அதை நம்ம பண்ணாலே யோகா கிளாஸ் போகணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி மாத்தியானிய காலத்துக்கு 30 பிராணாயாமம், சாயம் சந்தியாவந்தனத்துக்கு 30 பிராணாயாமம். ஒரு பிராணாயாமம்ன்றது என்ன விஷயம், என்ன சந்தஸ், வாட் இஸ் மீன் பை சந்தஸ்ன்னு நீங்க கேட்கலாம். இதனுடைய அளவுகோல் என்ன அப்படிங்கிறத நிர்ணயம் பண்றதுதான் சந்தஸ்ன்னு பேர். அந்த சந்தஸனுடைய அளவை நான் வந்து இடா பிங்களா சுசும்னா இது யோகால சொல்லிக் கொடுக்குற விஷயம். இந்த இதுல இருக்கிறது நிறுத்துறது திருப்பி அதே மாதிரி இந்த மாதிரி பண்ணேன். அதை வந்து அப்போதைக்கு அந்த காயத்ரி மந்திரத்தையே நாம் சொல்லி நம்முடைய பிராணாபதியினுடைய விஷயத்தை நாம் கிளீன் பண்றது அப்படிங்கிறது.
அப்ப இந்த பஞ்சாங்கத்தினுடைய விஷயத்துக்கும் இதுக்கும் என்ன சார் சம்பந்தம் அப்படின்னாக்க இருக்கு. இந்த வருஷாதிபதிகள்னு வரப்ப யார் வருஷாதிபதிகளோ அவா நம்மளை எந்த ரூபத்திலும் நமக்கு அஷ்டம சனி இருக்கு, ஜென்ம சனி இருக்கு, ஏழச்சனி இருக்கு, இல்ல சஷ்டாஷ்டக சனி இருக்கு, எதையுமே கேர் பண்ண வேண்டாம். இந்த நாம பிராணாயாமமும் சந்தியாவனம் பண்ணதுனால இந்த பஞ்சாங்கத்தில் உள்ள எல்லா சௌக்கியத்தையும் நாம் அடைவோம் அப்படிங்கிறத இந்த பஞ்சாங்கத்தினுடைய விஷயம். இதுக்கு ஆதாரம் தெய்வஜ்ய விலாசம்னு பேர். இதுக்கு பேர் தெய்வஜ்யன் அப்படின்னாக்கா ஜோஷியருக்கு பேர் தெய்வஜ்யன்னு பேர். சுவாமி அதனாலதான் பல காலத்துல தெய்வஜ்ய விலாசத்தை தெய்வஜ்யம் அப்படின்னு ஜோதிஷர் வந்து சொல்றது. இப்ப ஏன் இந்த வேதத்துக்கு ஜோதிஷத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னாக்க வேதத்துக்கு 6 அங்கங்கள் உண்டு. அதுல வேதத்தினுடைய கண்ணாக நான் சொல்லல, பெரிய பெரியவா தன்னுடைய தெய்வத்தின் குரல்ல ஜோதிஷம் என்பது வேதத்தினுடைய கண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண் இல்லாம நீங்க என்ன அழகா இருந்தாலும் உங்களால ஒன்றும் பண்ண முடியாது, உங்களால எதையுமே பார்க்க முடியாது, எதையுமே தெரிஞ்சுக்க முடியாது. அந்த மாதிரி ஜோதிஷத்தினுடைய கண். அந்த ஜோதிஷத்துக்கு ஆதாரம் என்னன்னாக்க இந்த பஞ்சாங்கம். இந்த பஞ்சாங்கத்தினுடைய விஷயம் என்னன்னாக்க திதிவார நட்சத்திர யோக கர்மம். இவ்வளவுதான். நான் இப்பதான் பஞ்சாங்கத்தை ஆரம்பிக்கிறேன். இப்ப இந்த பஞ்சாங்கத்தினுடைய ரசாதிபதிகள் நிரசாதிபதிகள் அப்படின்னு எல்லாரையும் சொல்லிட்டு வந்தேன். அப்ப ஒவ்வொருத்தரையும் பார்க்கறப்ப இந்த கந்தாய பலன் அப்படிங்கிறதா நிறைய இடத்துல என்ன கேட்டா, அவளுக்கு நான் கந்தாய பலனை பத்தி நான் வந்து சில விஷயங்கள் சுருக்கமா சொல்லி முடிச்சிட்டேன். இருந்தாலுமே இந்த கந்தாய பலத்தினுடைய தன்மைகள் அப்படிங்கிறது வரப்ப மேஷரவி மேஷ சங்கிரமணம் அப்படின்னு ஒண்ணு, அதே மாதிரி மகர சங்கராந்தி அப்படிங்கிறது ஒண்ணு. அப்ப வந்து அந்த சுவாமி எப்படி வரும், மகர சங்கராந்திக்கு அந்த சுவாமி எப்படி வர, அதனால நமக்கு என்ன விசேஷம், அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயத்தினுடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம். இப்ப சங்கராந்தி மகர சங்கராந்தினுடைய விஷயத்தை நம்ம பார்க்கறது முதல்ல அதை நல்லதுதான் சொல்லணும் அப்படிங்கிறதுனால நல்லா சொல்றேன். மகர சங்கராந்தினுடைய விஷயத்தை பார்க்க போறப்ப அந்த சுவாமியினுடைய விஷயம் அப்படின்னு வரப்ப அவன் வந்து என்னென்ன வஸ்திரங்கள் என்னென்ன ஆடைகள் யூஸ் பண்றாலோ அது நமக்கு தேவையில்லாதது அப்படிங்கிறத நம்ம முதல்ல முடிவு பண்ணிக்கணும். அப்ப நமக்கு சுவாமிக்கு என்ன பிடிக்குமோ அதை நமக்கு பிடிக்கப்படாது. அப்பதான் சுவாமி அதை ஏற்றுப்பார். நமக்கு பிடிச்சதை சுவாமிக்கு பண்றோம் அப்படிங்கிறப்ப சுவாமி அதை ஏற்றுக்க மாட்டாங்க. எனக்கு நம்மளுடைய இச்சைகள் காமங்கள் தர்ம அர்த்த காம மோட்சங்கள் அப்படிங்கிறத இதனோட உழண்டு போயிடும். அப்படிங்கிறப்ப சுவாமிக்கு நியமிக்கம் பண்றப்பயே ஒரு சுவாசிக்கிறது அப்படின்னு வரப்ப சுவாமிக்கு நியமிக்கம் பண்றது கூட அது வந்து சுவாசிக்கப்படாதும்பா, அது வந்து அப்படி மோந்து பார்க்கக்கூடாது அப்படின்பா. சில பூக்கள்லாம் அனிச்சய மலர்னு இருக்கும், பாதிக்காத மலர்னு இருக்கும், அதெல்லாம் மோந்து பார்த்தாலே அதனுடைய தன்மை அது இழந்துடும். அந்த மாதிரி சுவாமி நிவேத்தியமும் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அப்ப காஸ்டி அப்படிங்கிற ஒரு தேவதை தான் மகர சங்கராந்திக்கு உண்டான தேவதையாக வந்திருக்காங்க. அது நமக்கு பூர்ணத்துவமான அனுகூலப்படுத்தக்கூடிய விஷயம். குறிப்பாக நம்முடைய ஹிந்து மகா சபை இந்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவா எல்லாருக்குமே அனுகூலம் பண்ணக்கூடியது. ஆன்மீகவாதிகளுக்கு முழுக்க முழுக்க இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப அனுகூலமாக இருக்கக்கூடியது. ராஜ்ய பரிபாலனங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ரொம்ப சமகாலங்கள் அப்படின்னா இந்த வருஷத்தினுடைய பஞ்சாங்கத்தினுடைய நியமம், என்னுடைய கருத்து அல்ல, பஞ்சாங்கத்தினுடைய நியமம் ஒண்ணு. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க பிளவ வருஷத்துல வந்து கிரகணங்கள் நமக்கு கிடையாது. கிரகணங்கள் உண்டு, ஆனா இந்தியாவில் கிரகணங்கள் தெரியாது. இந்த கிரகணங்கள் நாம் வந்து எப்ப எழுதுனது அப்படின்னாக்க அதான் கொஞ்ச நேரத்துக்கு சொன்னேன். கிமு 6ஆம் நூற்றாண்டு ஆரியப்பட்டர் எழுதுனதுடைய தன்மை தான் இன்னைய வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு பூமத்திய ரேகையில நாம் அதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு ஆதாரம் புனேல உள்ள சாஸ்திரம், ஜோதிஷ சாஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்துல. இன்னொரு விஷயம், பி.வி. ராமன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு மகான். அவர் பெங்களூர்ல ஜோதிஷ சம்பந்தமான ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வச்சிருக்க. அதுல இருக்கு ஏழை பல்கலைக்கழகம்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கலிபோர்னியால இருக்குன்னு. அதுலயும் இதுதான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். ஒண்ணு இதுல நம்ம இப்ப நான் கந்தாய பலன் சொல்லிடுறேன். ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்குமே கந்தாய பலன் உண்டு, ஆனா நாம் அப்படி எடுத்துக்கப்படாது. ராசியுடைய கந்தாய பலன்கள் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். அப்ப நம்ம எடுத்துக்கிற போறப்ப மேஷராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் அப்படின்னு பார்க்கறப்ப அதுக்கு யார் அதிபதி அப்படின்னாக்க செவ்வாய் பகவான் அதிபதி மேஷராசிக்கும் விருச்சிக ராசிக்கும்.
அதுக்கு அதிபதியும் பார்க்கறப்ப ஆதாயம் அப்படிங்கிறது நல்லது நடக்கக்கூடிய பூர்ணத்துவமான அனுகூலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சௌந்தர்யம், சௌபாகியம், சௌஸ்ரேயம், சௌஹாக்கம், சௌஜன்யம், சௌமித்ரம், சௌபாந்தவியம் இப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல மேஷராசியில வரக்கூடியது 8 ஆதாயமும் 14 விரயமும் இருக்கு. அதே மாதிரி ரிஷப துலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல 2 அதுக்கு அதிபதி வந்து ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் அதிபதி சுக்கிர பகவான். அவர் சஸ்யாதிபதியாக இருக்கிறதுனால 2 ஆதாயமும் 8 விரயமும் அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணியிருக்கான். அதே மாதிரி மிதுன கன்னி இதுக்கு அதிபதி யாருனாக்க இன்னைக்கு வந்து மந்திரியாக இன்னைய வருஷத்துக்கு மந்திரியாக இருக்கக்கூடிய புத பகவான். ஜோதிஷர் எப்போதுமே நீங்க சாதாரணமா சனி அங்க இருக்கா சுக்கிரன் இங்க இருக்கான்னு சுவாமியை வந்து நம்ம படிக்கவே கூடாது. நம்ம சாதாரண மனுஷனுக்கே அவன் அங்க இருக்கா இவா இங்க இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கோம். நமக்கு மேல உள்ள சுவாமி வந்து அவன் இங்க இருக்கா இவன் இங்க இருக்கா சொல்லிட்டு சுக்கிரன் இங்க பார்க்கலாம் சூர்யா அங்க பார்க்கலாம் சொல்லவே கூடாது. பண்ணாக்கா அது நம்மளை நிம்மதி திருத்திக்கணும். சுக்கிர பகவான் இங்க இருக்கார், சூரிய பகவான் இங்க இருக்கார், சனி பகவான் இங்க இருக்கார் அப்படிதான் சொல்லணும். நமக்கு மீறினவா இருக்க நமக்கு மீறினவா அவர் அதிகாரியா இருக்காக்க நம்ம எப்படி வந்து நம்ம வந்து கொஞ்சம் கைண்டா பேசுறோமோ ரெக்வஸ்ட் பண்ணி பேசுறோமோ அந்த மாதிரி இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் மூவ்மெண்ட் தான். அந்த மாதிரி தான் நம்ம பேசணும். அதே மாதிரி இந்த கிரகங்களை பொறுத்த வரைக்கும் அதை விட கொஞ்சம் ஒரிஜினல். ஏன்னாக்கா சுவாமிகளே கிரகங்களை வந்து உத்தேசம் பண்ணிதான் இருக்காரு இதுக்கா. அதனாலதான் தர்பாரண்ய சொல்ற பார்த்தீங்கன்னாக்க அந்த முகத்வாரத்துல சுவாமி மாட்டிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பெருமாள்கிட்ட பார்த்தீங்கன்னா சீனிவாச கல்யாணத்துல பத்மாவதி தாயாரை பிரிஞ்சு சீனிவாச பெருமாள் கட்டப்பட்டதையும் பார்த்துருப்பான் இந்த கிரகத்தினுடைய சாலங்கள்னால. இப்ப மிதுன கன்னி அப்படின்னு சொல்லக்கூடியதுல புத பகவான் அதிபதினு சொல்லிட்டேன். 5 லாபம், 5 ஆதாயம், 5 விரை எல்லாமே ஈக்குவலா இருக்கு. அடுத்தது கடகம். கடகத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சோமன். ஷோடச கலா பரிபுதாக அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த 14 நாட்களுக்கு உண்டான ஆதிபத்தியம் வளர்பிறை தேய்வரைக்கு உண்டான ஆதிபத்தியமான சந்திர பகவானுடைய விஷயம். ஆதாயம் 5 விரயம் 11. அடுத்தது சிம்மம். சூரிய பகவானுடைய விஷயம் இது. சூரிய பகவானுடைய விஷயத்துல வரப்ப சூரிய பகவான் இந்த வருஷம் மழை நல்லா வருஷத்துன்னு சொன்னதுனால மழையினுடைய விஷயத்திலையும் இந்த சஸ்யாதிபதி அது உண்டான தன்மையில புதன் அங்க இருக்கிறதுனாலையும் இந்த சூரிய பகவானுடைய கருணை கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆதாயம் 2 விரயம் 14 இருக்கு. ஏன்னாக்கா மழைகள் நிறைய பொழியும். அந்த பொழியிற மழையில தானியங்கள் விளைஞ்சும் அது வந்து அது உண்டான பக்குவத்தையும் தரதுனால அந்த பக்குவத்துடைய பருவங்கள் ஜாஸ்தியா இருக்கும். அதே மாதிரி தனுர் மீனம் ரொம்ப நல்லா இருக்கு. குருலாம் அனுகிரகம் சிரேஷ்டம். குரு இல்லாமல் ஒண்ணுமே கிடையாது. ஒரு குரு அப்படிங்கிறதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னாக்க ஒரு 100 வருஷத்துடைய குகை இருக்கு. அந்த 100 வருஷத்துடைய குகையில ஒரு சின்ன அகல் கொண்டு அங்க போய் வச்சேன் அப்படின்னாக்க அந்த 100 வருஷத்துடைய இருட்டு எப்படி அந்த சின்ன அகல்னால வெளியே போயிடுதோ அங்க வந்து சௌக்கியம் அந்த தீபத்தினுடைய தன்மையினால வெளிச்சம் ஏற்படுதோ அந்த மாதிரி நமக்கு உண்டான அஞ்ஞானத்தை போக்கி நமக்கு நல்வழி காட்டக்கூடியவராக குரு பகவான். அதனால்தான் ஜெகத்குரு அப்படின்னு சொல்லி அவாவா சிங்கேரி பெரியவா இருக்கா, காஞ்சிபுரம் பெரியவா இருக்கா, எல்லா மகான்களுமே இருக்கா. இந்த மாதிரி மத்வாச்சாரியர் இருக்கா, அவா வம்சத்துல வந்தவர் பெரியவா இருக்கா. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் சொல்றப்ப எல்லாருமே குருனாம் அனுகிரகம் சேட்டம். குரு பார்க்கிறாரோ இல்லையோ குருவை பார்த்தாங்க நாம நமஸ்காரம் பண்ணணும். அதான் விஷயமேங்க. குரு பார்க்க நம்மளை பார்க்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னாக்க தட்சிணாமூர்த்தி வந்து கண்ணை மூடிட்டு பேசாம அப்படியே கண்ணை மூடி தான் இருப்பாரு. நாம தான் அவருக்கு வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். நம்ம குழந்தைகளுக்கு நல்லா வித்யாபியாசம் வரணும் அப்படிங்கிறதுக்காக குரு நம்மளை பார்க்கணும் அவசியமே இல்லை. ஆனா குருவை நாம போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுலாம் குருனாம் அனுகிரகம் சேட்டம் அவருடைய விஷயம். அதனால்தான் வீர சிவாஜியினுடைய விஷயத்துல வர்றப்ப ஸ்ரீராமதாசன் அப்படின்னு அவருடைய குருநாதர் இருந்தார். அவர் என்ன சொன்னாரோ கடைசி பரியந்தம் அவர் கேட்டார். அதே மாதிரி விவேகானந்த சுவாமிகள் அவர் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகானுடைய பார்வை தான். அவர் பேசவே இல்லை, அவருடைய பார்வை தான். அந்த பார்வையினாலேயே தன்னுடைய விஷயத்தை அவர் புரிஞ்சிட்டார். அதனாலதான் அவருக்கு சிஷ்யனாக இருக்க முடிஞ்சது. அதனாலதான் அவர் சிக்காகோல போய் அழகா பேசவும் முடிஞ்சது.
அந்த மாதிரி குருவுடைய அனுகிரகத்துக்கு 11 ஆதாயம் அங்கேதான் கிடைக்கும். ஒண்ணு. இன்னொன்னு மகரம் கும்பம், இது ரெண்டுக்குமே அதிபதி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவான் அப்படிங்கிறதுனாவே நமக்கு கொஞ்சம் பயம் ஜாஸ்தியா இருக்கும். ஐயோ ஏழரை நமக்கு படுத்துவாரோ அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சுவாமி ஏழரை சனியில் இருக்கிறப்பதான் விவாகம் பண்ணி வைப்பார். பல பேருக்கு நீங்க நன்னா பார்த்து எல்லாம் தெரியும். குருபலன் வந்துட்டு சொல்லுவாங்க. அதை விட ஏழரை சனியிலையோ அஷ்டமத்து சனியிலையோ இல்ல அர்த்தாஷ்டம சனியிலையோ இல்ல சனி திசையிலையோ தான் அவளுக்கு விவாகமே பண்ணி வைப்பான். ஏன்னாக்க ஒரு கர்ம பந்தத்தை இணைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணக்கூடிய விஷயம். அப்படிங்கிறதுனால அவர் அதை பண்றார். அதனால இந்த மகரம் கும்பம் இது ரெண்டுக்குமே 14 ஆதாயம் 14 விரைவு. அவர் சமமா தான் இருப்பார். சனீஸ்வரன் அவர் சொல்லணும். சனீஸ்வரன் சொல்லக்கூடாது. சனைஹி யரா இது சனீஸ்வரா. சனைஹி அப்படின்னாக்க மெதுவா போறது அப்படிங்கிறதுனால அவருக்கு பங்கு புத்திரன் பங்கு அப்படின்னு பேரு. பங்குனாக்க கொஞ்சம் கால் முடியாம இருக்கிறவர். அதனாலதான் சனீஸ்வர பகவான் ஏதாவது பிரீத்தி பண்ணாக்க யாராவது கொஞ்சம் இதா இருக்கிறவாளுக்கு சரீர சமமா இருக்கிறவாளுக்கு ஒத்தாசை பண்ணுவோம் அப்படின்னு சொல்றது. இவ்வளவும் பஞ்சாங்கத்துல நமக்கு சொல்லியிருக்கு. நாம பஞ்சாங்கத்தை அனுஷ்டானம் பண்றப்ப வாக்கியார் என்ன பஞ்சாங்கம் தரா அப்படிங்கறத நாம பார்க்கறதும் ஒண்ணு. அதே மாதிரி நம்ம ஆத்து பஞ்சாங்கத்தினுடைய வழிமுறைகள் என்ன ரெண்டாவது விஷயம். ஒருத்தர் மருத்துவ பஞ்சாங்கப்பா, ஒருத்தர் ஸ்ரீரங்க பஞ்சாங்கப்பா, ஒருத்தர் ஆற்றல் பஞ்சாங்கப்பா, ஒருத்தர் ஆகம பஞ்சாங்கப்பா. இந்த மாதிரிலாம் நிறைய பஞ்சாங்கங்கள் இருக்கு. ஆனா உங்க குடும்பத்தினுடைய நம்ம பெரியவா தாத்தாவுடைய அப்பா அவா என்ன பஞ்சாங்கத்தை யூஸ் பண்ணாலோ அந்த பஞ்சாங்கத்தினுடைய படிதான் நாம எந்த விதமான சுபிக்ஷங்களோ விசேஷங்களோ எந்த காரியக்கிரமங்கள் இருந்தாலும் பண்ணணும் அப்படிங்கிறது இதனுடைய விஷயம். வாத்தியார் கொடுக்க அப்படிங்கிறதுனால மட்டும் நம்ம வாங்கிடல. எங்க ஆத்து பஞ்சாங்கம் இதுதான் அப்படிங்கிறத நம்ம கேட்டு வாத்தியார்ட்ட வாங்கணும். வாத்தியாருக்கு தெரியாது. நாம தான் அந்த வாத்தியார்ட்ட கேட்டு இந்த பஞ்சாங்கம் தான் எங்க ஆத்து பஞ்சாங்கம். என்னக்க வாக்கியம் திருக்கணிதம் அப்படின்னு 2 விதமான பஞ்சாங்கங்கள் தான் பிரதானம். ஒரு வாக்கிய பஞ்சாங்கத்துல இன்னைக்கு திதி கொடுக்கும், மறு வாக்கிய பஞ்சாங்கத்துல திதி கொஞ்சம் மாறி வரும். அதனால அது மாறிவிட்டா அப்படின்னாக்கா எங்க பஞ்சாங்கத்துல இருக்கு உங்க பஞ்சாங்கத்துல இருக்கு அவ்வளவுதான் விஷயமே இல்லை. உங்க ஆத்து பஞ்சாங்கத்துல என்ன போட்டிருக்கோ அதுதான். எங்க ஆத்து பஞ்சாங்கத்துல ஒரு நாளைக்கு சூன்ய திதி இன்னும் இருக்கும். பாம்பு பஞ்சாங்கத்துல எடுத்துங்கன்னாக்க இதே மனசு பஞ்சாங்கத்துல பார்த்தீங்கன்னாக்க அன்னைக்கு திதி போட்டிருப்பான். மறுநாள் பார்த்தீங்கன்னாக்க அதித்தின்னு போட்டிருப்பான். ஆனா சாந்திரமான இடத்துல பஞ்சாங்கத்துல அதித்தி கிடையாது, சூன்ய திதி கிடையாது. கரெக்டா இன்றைய திதினா இதுதான் அப்படிங்கிறது நிர்ணயம் பண்ணியிருக்கான். நாம தமிழ் தேசங்கள்ல மட்டும்தான் இந்த சௌரமான ரீதியான பஞ்சாங்கத்தை நாம யூஸ் பண்றோம் அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கிறோம். மற்ற எந்த இடத்துலையுமே நமக்கு பஞ்சாங்கங்கள் அப்படிங்கிறது கிடையாது ஒண்ணு. அதே மாதிரி பஞ்சாங்கத்தினுடைய விஷயத்துல நாம் நித்தியப்படி ஒரு 2 நிமிஷம் சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ண வேண்டியது. நாம் அந்த பஞ்சாங்கத்தை ஒரு நிமிஷம் வாசிக்க வேண்டியது. இன்னைக்கு என்ன திதி, என்ன கிழமை, என்ன நட்சத்திரம், என்ன யோகம், என்ன காரணம் அப்படிங்கிறத வாசிக்கணும். அப்படி நாம வாசிச்சு பழகணும் அப்படின்னாக்க நமக்கு பஞ்சவிதமான பஞ்ச மகாபாபத்திலிருந்து நமக்கு விமுக்தி அடையணும்னு அர்த்தம். பஞ்சமகாபாதகம்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்திலிருந்து நாம விமோகமானோம், அதுல இருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னு. இந்த விடுபடக்கூடியதான் இந்த பிளவ அப்படி சொல்லணும். இங்கே இந்த கரையிலிருந்து அந்த கரையை தாண்டது அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு வந்தேன். அந்த மாதிரி இனிமேலாவது நாம இந்த பஞ்சாங்கத்தினுடைய விஷயத்தை நாம பூர்த்தி பண்ணிக்கணும், நித்தியப்படி வாசிக்கணும் அப்படிங்கிறத ஒண்ணு. இதே மாதிரி இந்த வருஷத்துல வைகாசி 14க்கு அப்புறம் கிரக சூழ்நிலைகள் நம்மளுடைய இந்து சனாதன தர்மத்துக்கு பூர்ணத்துவமான ஒத்துழைப்பு இருக்கிறதுனால, கிரகாதிபதிகளுடைய அனுகூலம் இருக்கிறதுனால நம்மளுடைய ஹிந்து மகாண சபையினுடைய ஹிந்து தர்மத்தினுடைய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அனுகூலமா இருக்கும் இந்த பிளவ வருஷத்துல. ஆனா நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஐப்பசி மாசம் மழை பெய்யாது. ஆவணியோட மழை நின்றும். ஆடி மாசம் மழை பெய்யும். ஆவணி முதல் 2 நாள்லேயே மழை நின்றும்.
அதுக்கப்புறம் கிருத்திகை மாசத்துல மட்டும்தான் உங்களுக்கு மழை பெய்ய ஆரம்பிக்கும். இந்த கிருத்திகை மாசத்துல நம்ம அருணாச்சலேஸ்வரனுடைய அண்ணாமலை தீபம் அது ஏத்துற பரியந்தம் அதனுடைய மழையினுடைய தன்மை அதிகமாக இருக்கும். அதனால்தான் 4% மழை, அந்த 10ல் 4% மழை அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயமா தான் எடுத்திருக்கு. இன்னைக்கே பார்த்தீங்கன்னாக்கா நான் தஞ்சாவூர்ல இருந்திருக்க, திருவரம்பூர் வரைக்கும் மழை இருக்கு, ஒட்டோ கொட்டு கொட்டினது. இங்க வந்தாக்கா மழை இல்லை. அது மேகாதிபதியினுடைய தன்மை. மேகாதிபதி யார் அப்படின்னாக்கா குரு, பூஜன். தீபாவளியுடைய புஜனுடைய விஷயத்துல எல்லாமே அக்னியா இருக்கிறதுனால நாம அதனுடைய தன்மையை உணர்ந்துட்டு நம்மளுடைய நித்திய கர்ம அனுஷ்டானத்தை நாம எந்த அளவுக்கு பண்றோமோ அந்த அளவுக்கு நாம அனுஷ்டானம் பண்ணிட்டு அதை நாம் மேற்கொண்டு நம்மளுடைய பஞ்சாங்கத்தினுடைய படலத்தையும் வாசிச்சுட்டு அதனுடைய பூர்ணத்துவத்தை நாம் அனுபவிக்கணும்னு பிரார்த்தனை பண்றேன். ஏன்னாக்க சத்தியம் வத தர்மம் ச, தர்மம் ச, சத்தியம் வத, சத்தியமா இருந்துதான் ஆகும்னு சொல்லவே இல்லை, சத்தியமாக இருக்கு. அதுக்கு உதாரணம் ஸ்ரீமான் ராமபிரான். அவர் அவதார புருஷன் தான். அவர் தான் இங்க ஸ்ரீரங்கத்தில் பூஜை பண்ண 7வது அவதாரம். ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு பெரிய பெருமை உண்டு. பிரணவாகார விமானம், நித்தியப்படி 360 நாள் உற்சவம் உள்ள சுவாமி, 7 விதமான பிரகாரத்தை கொண்டவர். என்ன 7 விதமான பிரகாரம் அப்படின்னாக்க, சங்கீதமா இருந்தாக்க சரிகமா பதனி சார். இதே காயத்ரி மந்திரத்தை சொல்ல போனாக்க ஓம் பூஹு ஓம் புவா ஓம் சுவா ஓம் ஜனஹா ஓம் நமஹா ஓம் தபா ஓம் சத்யம். இதான் 7. இந்த 7 லோகத்துக்கும் உண்டானவர் தான் இந்த ரங்கநாதர். ஒண்ணு, இந்த ரங்கநாதர் பூஜை பண்ண ஸ்ரீராமர் 7வது அவதாரம். இதுதான் ஒரு பெரிய விஷயம். எல்லாமே ரங்கநாதருக்கு உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் நான் பூசை சொல்ல போறதுல 7 நாள் தான் தங்க குதிரை வாகனம், 7 நாச்சியார்கள். எல்லாத்தையும் நீங்க அழகா காட்டுப்பாங்க. இந்த 7ங்கிறது சப்த வியாகிருதி மந்திரேன, இந்த சப்த லோகத்துக்கும் அடைக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு மந்திரமாக இந்த வியாகிருதி. இந்த வியாகிருதியினுடைய தன்மையில தான் இந்த பஞ்சாங்கம் உருவாக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் இந்த சேத்திரத்தை சொல்லி சொன்னேன். அதனால இந்த பூலோக வைகுண்டம் அப்படிங்கிறது சொன்னாவாம். இங்க பஞ்சாங்கம் வாசிக்கிறதுங்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. பஞ்சாங்க படத்துல சுவாமிக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா நித்தியப்படி காத்தாலும் ஏஞ்சோன்னு பஞ்சாங்க சிரவணம் அப்படிங்கிறது இன்னைய வரைக்கும் உண்டு. எல்லா கோவிலையுமே உண்டு. ஆகம விதிகளாகட்டும், இல்ல வைகானசமாகட்டும், பாஞ்சராத்திரமாகட்டும், எல்லா விதிகளையுமே உண்டு. பஞ்சாங்கத்தை வாசிக்காதவா அப்படின்னாக்க நாம அனுஷ்டானத்துக்கு கொஞ்சம் ரகிதமா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். நமக்கு புரியுதோ இல்லையோ, தெரியுதோ இல்லையோ, எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சு பண்றதில்லை, தெரியாம பண்றது. அது ஒரு வேலைக்கு போறோம், ஒரு இடத்துல தப்பு நடந்தது அப்படின்னாக்க இந்த தப்பை என்ன பண்ணாத அப்படிதான் சொல்லுவோம். இன்னும் ஒழுங்க பண்ணு அப்படிப்பா. அப்ப அங்க எக்ஸ்கியூஸ் அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. அதுதான் சத்தியம் வத அப்படிங்கிறது தர்மஞ்சர. அப்ப இனிமே இந்த தப்பை பண்ணாத அப்படின்னாக்க நம்ம இதை ஒழுங்கா கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதான். இதை நம்ம நல்லது சொல்றதுன்றது ரொம்ப சிரமமா இருக்கு, கேட்கிறதா அதை விட சிரமமா இருக்கு. அதான் ஒரு விஷயம். அப்படி வர்றப்பதான் இன்னைக்கு நான் 4வது இடத்துல இன்னைக்கு நான் பஞ்சாங்க படம் நான் வாசிச்சிருக்கேன். இங்கதான் ரொம்ப கூட்டம் கம்மியா இருக்குன்னு வருத்தப்பட்டேன். என்ன அப்படின்னாக்க நம்மளுடைய சமூகத்தினுடைய விஷயங்கள், நம்மளுடைய 33 தேவர்கள் அப்படிங்கிறாலே, இந்த 33 தேவர்களும் 7 விஷயத்தை முடிச்சுக்கிறாங்க. 7 தேவதைகள், அந்த வியாகிருதியினுடைய விஷயத்தையும் எல்லா தேவதையும் முடிச்சுக்கிறாங்க. அந்த 7 விதமான மந்திரங்கள் தான் இந்த பஞ்சாங்கத்தையே ஆட்டி வைக்கிறது, இந்த பஞ்சாங்கத்தையே எழுத வச்சது. அதனால இந்த பிளவநாம சம்பத்சரத்துல எல்லா விதமான சௌக்கியங்களையும் நாம அனுபவிக்கணும். நாம மட்டும் அனுபவிக்க கூடாது. வேதவியாசர் மகாபாரதத்தை எழுதுறப்ப ஒரே ஒரு விஷயம் சொன்னார். தர்மத்தை நீ பண்றதை விட 4 பேரை வச்சு பண்ணு அப்படின்னு சொன்னான். தர்மத்தை ஸ்திரீகள்கிட்ட கொடு, நீ பண்ணாத, ஸ்திரீகள்கிட்ட கொடு அப்படின்னா கீழே சொன்னார். அப்படிங்கிறப்ப நாம 1 ரூபா இடத்த கொடுக்குறோம் அப்படிங்க, நாம ஆத்துக்கார கேட்கிறப்ப நான் 1 ரூபா தப்புமா அப்படிப்பா. அவனுக்கு எட்டனா கொடுத்தா போடலாம், 1 ரூபா தரணும். ஆனா அதே நான் 1 ரூபா கொடுக்கணும்னு நினைச்சேன், நீங்களே முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிறப்ப ஸ்திரீ
தர்மம் அப்படிங்கிறது தான் அதை தான் வச்சான். ஸ்திரீகளால் மட்டும்தான் தர்மம் பண்ண முடியும், புருஷால முடியாது. ஸ்திரீ தர்மம்னு வச்சு ஸ்திரீகளுக்கு ஒஸ்தியான விஷயத்த இடம் கொடுத்தது நம்மளுடைய வேதம். ஸ்திரீகளை தெய்வமா மதிக்கிறது. இன்னைக்கு பார்க்க பாரத மாதா தான் சொல்லுவான், மதர் ஆஃப் நேஷன் தான். மற்ற இடங்கள் மாதிரி அப்படிலாம் கிடையாது. அப்படிங்கிறப்ப நம்மளுடைய பாரத தேசத்தினுடைய விஷயங்கள் அப்படின்னு வர்றப்ப நாம் அந்த பாரதத்தாய் அப்படிங்கிறது மகாலட்சுமியாகவும் இருக்கலாம், உமாமகேஸ்வரியாகவும் இருக்கலாம். கண்ணு ரெண்டாண்டாலும் பார்வை ஒன்று தானே. அந்த மாதிரி பர்திருபாரியா பரஸ்பரம் அப்படிங்கிற ஒரு தன்மையில அவளுடைய விஷயங்கள் தர்மத்தை தான் பண்ண முடியும் அப்படிங்கிறது வேதவியாசையும் அழகா சொல்லிட்டார். சொல்லித்தான் இந்த மகாபாரதத்தை எழுத ஆரம்பிச்சார். இந்த மகாபாரதத்தினுடைய 18 அத்தியாயத்துக்கு முடிஞ்சு 19வது அத்தியாயம் தான் ஹரிவம்சம். அதுல 3 பாட்டு, விஷ்ணு வம்சம், பவிஷ்யத் வம்சம், ஹரிவம்சம் அப்படின்னு. அந்த 3ல தான் இந்த பஞ்சாங்கத்தினுடைய விஷயங்கள் என்னென்னைக்கு திதி நிர்ணயங்கள் அப்படிங்கிறதே அதை அழகா போட்டிருக்கான். அது அவன் சம்ஸ்கிருதத்தில் கொடுத்துட்டாங்கிறதுனால நம்மளால படிக்க முடியல. ஆனா நம்ம வாத்தியாரை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாங்கிற ஒரு அபிப்பிராயம் அபிமானங்கிறது இருக்கும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி முடிச்சுக்கிறேன். இந்த க்ஷேத்திர தேவதையான அகிலாண்டேஸ்வரி எனக்கு ரொம்ப பிடிச்ச தேவதை. அதனால அவருடைய தியான ஸ்லோகத்தை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். சுதாப்யஸ்வாத்ய பிரதிபயஜராமுத்யஹரிணீம் விபத்யந்தே விஸ்வே விவிசதமகாத்யாதிபஷதः கராலயக்ஷ்வேனம் கபலிதமதக்காலகலனாம் ந சம்போஸ்து தன்மூலம் தவ ஜனனி தாகங்க மகிமா. அவர் சகோதரரை சொல்லணும், யதா வைகுண்ட நகரே யதா வை க்ஷீரசாகரே ததா மத்பவனே திஷ்ட ஸ்திரம் ஸ்ரீ விஷ்ணுநாச அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கேட்ட பஞ்சாங்க பண்ண சிரவத்தை கேட்டவா எல்லாருக்குமே எல்லா விதமான சௌக்கியங்களும், நம்மளுடைய சௌக்கியங்களும் நம்ம பக்கத்தாத்துலேயும் இருக்கிற சௌக்கியங்களும் பெருகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பிரார்த்தனை. என் வீட்டில் கரண்ட் போச்சுன்னா பக்கத்தாத்துல கரண்ட் போச்சா நான் பார்க்கக்கூடாது. என்ன பக்கத்தாத்துல கரண்ட் போச்சுன்னா என்னன்னு பாரு, அப்பா எல்லாத்துலையும் கரண்ட் இல்லை, இந்த மாற்று கரண்ட் சீக்கிரம் வந்துடும் அப்படிதான் நம்ம நினைப்போம். அப்படி நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம ஆத்துல நம்ம முதல்ல மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சு நம்ம ஒளியை காமிச்சோம் அப்படின்னாக்க அந்த ஒளி ஏற்றாருக்கு பக்கத்தாக்கு தெரியும். அந்த மாதிரி இந்த ஹிந்து தர்ம சபாவில் சொல்லி ஹிந்துவில் சொல்லியிருக்கு, ஹிந்து மனு தர்மத்தை சொல்லியிருக்கு. அதனால நம்ம அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு இதை கேட்டவா எல்லாருமே சௌக்கியமா சௌபாகியமா இருக்கும்னு சொல்லி சுவாமிகிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இதுக்கு இந்த விஷயத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தவா எல்லாருக்குமே என்னுடைய கிருத்தஜ மனப்பூர்வமான ஒரு கிருத்தஜத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஹர ஹர நம பார்வதி பதயே.